ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜேகேட ஃபிஃப்த் தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரோ வேணால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் அழகாக குழந்தை கூட விளாண்டுருக்கீங்க. நீங்கள் காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க. அப்போது போகிற வழியில் ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்குது. அங்கே அங்கே படிக்கிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி அந்த அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்களும் அங்கே தான் இருக்காங்க. நீங்கள் அந்த பசங்க ப்ளே கிரவுண்டில் விளாட்றாங்க. ஓப்பன் கிரவுண்ட்னா பக்கத்துலேயே ரோடு. அந்த மாதிரி தான் நீங்கள் எப்போவுமே அந்த இடத்துக்கு போய் அந்த பசங்களோட ஜாலியாக விளாடுவீங்க. நீங்கள் ரொம்ப கைண்ட் அண்ட் சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன். மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறதா நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்க. சரி, இப்போ கதையில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நீங்கள் ஜாலியாக அந்த பசங்க கூட விளாண்டுருக்கீங்க. ஏய், இப்படி அந்த பால் அப்படி கரெக்ட், த்ரோ அந்த கேட்ட த்ரோ பண்ண. சூப்பர். இப்போ ஓய், நீ தான் என்ன அமைதியாக இருக்க? இங்கே வா. என்னாச்சு? ஏன் இவ்வளோ சுகமாக இருக்கீங்க? அது யாரும் என்ன ஆட்டத்துக்கு சேர்த்துக்க மாட்டுறாங்க. யார் ஒன்று சேர்த்துக்க மாட்டா? தோ அந்த பையன்தான். யார்? அதுக்கப்புறம் ஒரு குட்டி பையன் இந்த பொண்ணே பார்த்து முடிச்சிட்ருக்கான். ஓய், என்ன உனக்கு வேணும்? எதுக்கு அவளை சேர்த்துக்க மாட்டேற ஆட்டத்துக்கு? அவள் அமைதியாக இருக்கா, யார்கிட்டையும் பேச மாட்டா. அதான். அப்படிலாம் இல்லை, அவள் நல்ல பொண்ணு. நீங்கள் 2 பேரும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆவீங்களா? சரியா? அப்போ எனக்கு சாக்லேட் வாங்கி தரணும். ஓகே, நீங்கள் உங்கள் பேக்லேருந்து சாக்லேட் எடுத்து கொடுக்குறீங்க 2 பசங்களுக்கும். ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 2 பசங்களும் ஜாலியாக விளாட்றாங்க. நீங்கள் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. இதை ஒருத்தர் கார்லேருந்து நோட் பண்ணிகிட்ருக்காரு. உங்களை பார்த்து அவ்வளோ ரசிச்சிட்டு இருக்காரு. அது யாருன்னு பார்ப்போம். நீங்கள் இந்த பக்கம் ஜாலியாக விளாண்டுருக்கீங்க. அது இந்த ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோ ஜங்குக் தான். நீங்கள் விளாட்றத அவ்வளோ அழகாக ரசித்து பார்த்துட்ருக்கான். மெய் மறந்து அங்கேருந்து சிக்னல் போட்டாச்சு, மூவ் ஆன் பண்ண வேண்டியது. அவன் அங்கே போகாமல் கூட அதை கூட பார்க்கல, உங்களையே பார்த்து ரசிச்சிட்ருக்கான். பின்னாடி இந்த ஹாரன் சவுண்ட் என்னாச்சு எனக்கு? அதுக்கப்புறம் அந்த வண்டியை ஓரம் கட்டிட்டு பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஜாலியாக விளாண்டுருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. அந்த பசங்களும் உங்க கூட விளாண்டுருக்காங்க. நீங்கள் சாக்லேட் எல்லா பசங்களுக்கும் வாங்கி கொடுக்குறீங்க. அவன் அந்த மாதிரி யாரையும் பார்த்தது கிடையாது. ஏன்னா அவன் கோல்டு பர்சன். அவ்வளோ சீக்கிரம் அவனை யாரும் அட்ராக்ட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் பண்ணிட்டீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கா. என்னை இவ்வளோ நேரம் பார்க்க வச்சிட்டா. கிரேட், லெட்ஸ் see. அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் விளாண்டுட்டு உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. இப்படியே நைட் ஆகுது. செக்கி தான் படுத்துட்ருக்கான். யார் அந்த பொண்ணு? ஏய், என் கண்ணுக்கு இவ்வளோ அழகாக தெரியுறா? இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா? இவ்வளோ சகஜமா அந்த குழந்தைங்களோட விளாண்டுருக்கா? நான் எதிர்பார்த்த குவாலிட்டி இவகிட்ட இருக்கு. என் பேரண்ட்ஸும் எப்போ மேரேஜ் கேட்டுட்ருக்காங்க. ஐ ஹோப் இப்போது அதுக்கான வேலை வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ என் கண்ணில் இன்னொரு தடவை மாட்டினா என் ஒய்ஃப் ஆகிற தவிர உனக்கு வேறு வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் செக் இந்த பக்கம் திரும்பி படுக்கிறான். இந்த பக்கம் ஜெயோப் தான். டேய், என்னடா தூங்காமல் இப்படி பண்ணிகிட்ருக்க? ஒழுங்கா படுறா, சும்மா பேரண்ட்டுக்கிட்டு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இன்றைக்கி ஒரு பொண்ணை பார்த்தேன். பொண்ணுன்னா பார்க்க தானே செய்வோம். இப்போ என்ன? இல்லையும், அவள் செம்மையாக இருந்தா தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அவளை. இதுவரையும் நான் யாரையும் அவ்வளோ நேரம் நின்று பார்த்ததில்ல. இன்றைக்கி அவள் என்னை பார்க்க வச்சா. அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்கா தெரியுமா? அவள் ஃபேஸ் மட்டும் இல்லை, அவள் ஹார்ட்டும் அவ்வளோ பியூட்டிஃபுல். இன்றைக்கி அந்த நம்ம சில நேரத்தில் யோசிப்போம்ல, இந்த மாதிரி நோயோடு இருக்காங்க, அவங்க கூட பேசணுமான்னு கூட. பட் அவள் அப்படி கிடையாது. அந்த பசங்க கேன்சர் வந்திருக்கு. அவள்
அதெல்லாம் யோசிக்காம அவ்வளோ சந்தோஷமா விளையாண்டுருக்கேன் அந்த பசங்களோட. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹியூங். அவன் என் ஒய்ஃபா வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையேடா ஜேகே, ஒன்னே ஒருத்தி கவுத்துட்டா. ம் சரி சரி, சீக்கிரம் எனக்கு காட்டு. இந்த கல்லுக்கும் காதல் வரும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். பார்ப்போம். இப்போயாவது தூங்குடா, என்னையே தூங்க விடு. அப்புறம் அவன் திரும்பி படுத்துறான். ஜேகே தான், ஐயோ உன்னை எப்போ பார்ப்பேன்னு தெரியலையே, திரும்பி இப்படி பார்ப்போன்னு. அதுக்கப்புறம் அவன் தூங்கிடுறான். இப்படியே நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. இந்த பக்கம் ஜேகே ஆஃபீஸில் இருக்கான். ஜேகே ஒரு பிஸ்னஸ் மேன், ஃபேமஸான பிஸ்னஸ் மேன். ஜேஹோப்பும் ஜேகேவும் சேர்ந்து தான் அவங்க பிஸ்னஸ் பார்த்துட்டு வராங்க. ஜேஹோப் அவன் வந்து லைக் ஜேகேக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். பட் அவனுக்கு வந்து வேறு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த சினி இண்டஸ்ட்ரியில். ஸோ அங்கே பார்த்துட்ருக்கான். பட் ஜேகேக்கு எதாவது ஹெல்ப்னா கண்டிப்பாக ஜேஹோப் வந்து செய்வார். ஸோ இப்போது ஜேகே தான் ஆஃபீஸில், இந்த செக்கு எந்தில் பவுன்ஸ் ஆகுதே, என்ன பண்ணுறது? சரி, நம்ம டேரெக்டாக தான் போய் விட்ரா பண்ணோம் போல். அதுக்கப்புறம் ஜேகே அவன் செக்ரட்டரி வர சொல்கிறான். மின் சார், இந்த செக்கு பவுன்ஸ் ஆகுது. ஸோ நான் என்னென்னு போய் செக் பண்ணிட்டு வரேன். முடிஞ்சால் என்னோடய இன்னொரு அக்கௌண்ட்டில் விட்ரா பண்ண பார்க்குறேன். சார், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் எடுத்துகிட்டு போகிறேன். இட்ஸ் ஓகே, என்னோடய ஜாபை நான் செஞ்சதா நல்லாயிருக்கும். நீ உன் வேலையை பாரு. எனக்கு தேவைன்னா நான் கால் பண்ணுறேன், நீ அங்கே வா. ஓகே சார், தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஜேகே அங்கேருந்து போகிறான். இங்கே மின் தான் டிஃப்ரெண்ட்டான பாஸாக இருக்கார். அவன் வீட்டு வேலை செய்கிறதுக்கே கஷ்டப்படுறான். இவர் பரவாயில்லையே, தன்னோட பர்சனல் ஒர்க்கை மற்றவங்களுக்கு காட்டாமல் அவரே செய்கிறாரு. கிரேட் தான். ஜேகே டைரெக்டாக பேங்க்கு தான் வரான். அவனை பார்த்தோன்னே எல்லாருமே அங்கே வணக்க வைக்கிறாங்க. ஏன்னா அவன் கொஞ்சம் ஃபேமஸ் அண்ட் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். ஸோ அதுக்கப்புறம் ஜேகே லைக் அந்த விஐபி வெயிட்டிங் ரூமில் உட்காந்துட்ருக்கான். இந்த பக்கம் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்காக மணி விட்ரா பண்ண வந்திருப்பீங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு போகிறீங்க. ஒரு பாட்டி வந்து மணி விட்ரா பண்ணுறதுக்கு ஒரு ரெசிப்ட் மாதிரி இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க. அம்மா, இதை எழுதி கொடுக்குறியாம்மா? எனக்கு தெரியாது. சொல்லுங்கள் பாட்டி, உங்கள் பேர் என்ன? நான் எழுதி கொடுக்குறேன். அப்புறம் நீங்கள் எழுதி கொடுக்குறீங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பராம்மா? ஏதோ இந்த புக்கு கொடுத்தாங்கம்மா, இந்தா. அதுக்கப்புறம் அந்த புக்கை பார்த்து நீங்கள் எழுதுறீங்க. இந்தாங்க பாட்டி, இதை நான் ஃபில் பண்ணிட்டேன். இதை நீங்கள் அந்த அக்கௌண்ட் செக்ஷனில் போய் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க. சரிம்மா, ரொம்ப நன்றி. பாட்டி இருக்கட்டும், நான் அவங்க பொண்ணு மாதிரி நினச்சிக்கோங்க, சரியா? சரிம்மா, போயிட்டு வரேன். அதோட அந்த பாட்டி அங்கேருந்து போகிறாங்க. இன்னொரு தாத்தா வராரு. அப்போ நீங்கள் கிளம்பலான்னு போகிறீங்க. அவங்களுக்கும் சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து அந்த சலிப்பெல்லாம் கிடையாது, யார் வந்தாலும் ஹெல்ப் பண்ணுறீங்க. அதுதான் உங்களோட கேரக்டரும் கூட. இதை ஜேகே வந்து எதார்த்தமாக திரும்புகிறான். நீங்கள் தான் இது எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்கும்போது, இவ என்னடா இது இவ்வளோ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா, பரவாயில்லையே, இவளை இன்னொரு தடவை கூட பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் நீ தப்பிக்க முடியாது. அதுக்கப்புறம் அவன் அசிஸ்டண்ட் கால் பண்ணி, ஹலோ, நான் ஒரு பொண்ணை ஃபோட்டோ அனுப்புகிறேன், அவள் பற்றி எல்லா டீட்டெயிலும் எனக்கு வேணும். ஓகே, தேங்க்யூ. அதுக்கப்புறம் அவன் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறான். கொஞ்சம் வித்தின் அ செகண்ட் உங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவனுக்கு வந்துடுது. வெரி இன்ட்ரெஸ்டிங். இதுக்கப்புறம் நீ என்னோடய ஒய்ஃப் ஆகிறது தவிர வேறு வாய்ப்பே இல்லை. வரேன், நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன். அதுக்கப்புறம் ஜேகே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறா. நீங்களும் அங்கேருந்து கிளம்புறீங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜேகே அவங்க அப்பா அம்மாவோட வந்திருக்கான். ஸோ எல்லாருமே அவங்க வந்து ஷாக் ஆகிட்டாங்க. ஜேகேவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங். நீங்கள் திடீர்னு. ஜேகே அப்புறம் உட்காந்துடுறான். அவங்க அப்பா தான் பேசுகிறாங்க. ஹலோ சார், என்னோடய பையனுக்கு உங்கள் பொண்ணை கேட்டு வந்திருக்கோம்.
நீங்கள் உங்கள் பொண்ணை தந்தீங்கன்னா நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுப்போம். சார், நீங்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபேமிலி, நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எங்கள் வீட்டிலேருந்து பொண்ணு. சார், நாங்கள் இந்த ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கறதில்ல. என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக என் பையனுக்கு என்ன தேவையோ கண்டிப்பாக ஏற்றுப்பேன். ஓ சார், இவ்வளோ பெரிய ஆளுங்களாக இருந்தோம், நீங்கள் உங்களோட அந்த பணக்கார திமிரு ஆட்டிடியூட் எதுவுமே இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து பொண்ணை கேட்குறீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். உங்கள் பையனுக்கு என் பொண்ணை சந்தோஷமாக கட்டித்தரேன். மியா, மியா. அப்பா சொல்லுங்க. இங்கே வா. சொல்லுங்கப்பா, என்ன வேணும்? உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. என்னையா? அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி ஜேகே ஆக்சுவலாக அங்கே ஃபோன் கால் வந்திருக்குன்னு சொல்லிட்டு போயிருப்பான். இவ இங்கே வந்து நிற்கிறா. என்னப்பா திடீர்னு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்றீங்க? யாருன்னே தெரியாது, எதுக்கு இவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு? ஏய் வயன், ஒரு நிமிஷம் சார், என் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஷோர் சார், போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்து பேசுகிறாங்க மியா கிட்ட. ஏய், அவங்க பெரிய ஃபேமிலி, கண்டிப்பாக ஏற்றுக்கோ, உன் லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்பா, நான் இப்போ தான் படிச்சிட்ருக்கேன், எனக்கு எதுக்கு இந்த கல்யாணம்னா? அதுவும் அவன் பையன் எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாது. நீங்கள் வேற, நான் போய் அவன்கிட்ட சொல்ல போகிறேன் எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்ட்டு. வாட்? மியா நில்லு. அதுக்கப்புறம் வேகமாக அவள் வரா ஆக்சுவலாக இந்த ப்ரொபோசல் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு. அப்போது ஜேகே ஃபோன் பேசிக்கிட்டே வரான் உள்ள. அதை பார்த்தோன்னா அவள் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டா. வா, இவ்வளோ ஹேண்ட்ஸம், இவ்வளோ அழகாக இருக்கான், இவனே வேணான்னு சொல்ல போனேன். நீங்கள் ஆக்சுவலாக எல்லாத்தையும் அட்டென்ஷன் கேட்குற மாதிரி ஹலோ இங்கே எல்லோரும் பாருங்கன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லான்னு வந்திருப்பீங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டீங்க. என்னாச்சுமா, உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையா? ஐயோ அங்கிள், நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. ஆக்சுவலாக இந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டம், இதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன். அதுக்கப்புறம் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஜேகே அதை விட ஹாப்பி ஆகிட்டான். உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குல்ல? இது ஒரு வேறு யாரும் இல்லை, உங்கள் ட்வின் சிஸ்டர் தான் மியா. உங்களை பார்த்து தான் ஜேகே வந்து லவ் பண்ணியிருப்பான். ஆக்சுவலாக அவனுக்கு தெரியாது நீங்கள் 2 பேர் ட்வின்ஸுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் தான் மியான்னு சொல்லிட்டு அவனுக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் அடுத்த நாள் டேட் போகிறீங்க. ஐ மீன் மியா. ஜேகே, என்ன நீங்கள் ஃபர்ஸ்ட் எங்கே பார்த்தீங்க? உங்களை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. திடீர்னு என்னை பிடிச்சிருக்குன்னு வந்து பொண்ணு கேட்டிங்களா? ஓ அதுவா? நான் ஆக்சுவலாக ஒரு ரோட்டில் பார்த்துட்டு இருந்தேன். அழகாக ஃப்ரெண்ட்ஸ் கூட அது மாதிரி அந்த குழந்தைங்க கூட அழகாக விளையாண்டுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தோம் கேரக்டர். அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாத பொண்ணுங்களே கிடையாது. பட் எனக்கு ஒன்றை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான். ஓ அப்படியா? சரி சரி. அப்புறம் தான் மியாவுக்கு ஒரு திங்கிங்கே வருது, அவன் உங்களை தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு. ஆனால் அவனை உங்களுக்காக விட்டு கொடுக்கணும் கொஞ்சம் கூட அவளுக்கு மனசே கிடையாது. ஏன்னா நீங்கள் கைண்ட் ஹார்ட்டட்னா அவள் கோல்ட் ஹார்ட்டட். அவளுக்கு என்ன தேவையோ அது எப்படி இருந்தாலும் அவள் எடுத்துக்க பாப்பா. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஓ, நான் உங்களை பார்த்துருந்தா கண்டிப்பாக நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணியிருப்பேன். இப்போ மட்டும் என்ன, நீ என்னோடவன். இந்த வயனுக்கு எப்போவுமே இந்த விஷயம் தெரியாதா? மியா, ஏதாவது சொன்னியா? இல்லை ஜேகே, அது சொல்லலை. ஆக்சுவலாக உங்களை ஃபஸ்ட்டே பார்த்துருந்தா நம்ம மேரேஜ் ஃபர்ஸ்டே நடந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே இது பண்ணிகிட்ருக்கீங்க. பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆகுது. அப்போது ஜூஸ் கொண்டு வர்றாங்க வெயிட்டர். அந்த ஜூஸ் கரெக்டாக மியா மேலே ஊற்றுது. எழுந்தி ஒரே அறை தான் அந்த வெயிட்டரை. மேம் சாரி, மேம் சாரி.
அறிவில்லை உனக்கு? ஆ, இப்படியா கொட்டுவ? எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா இந்த ட்ரெஸ்? Do you think you can buy it this? How much is cost? You know, it's 10,000. Huh. How can you know this? You're cheap waiter. You know that, right? Stay in your limit. அதுக்கப்புறம் செம்ம கோவத்தில் விட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறா. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நீங்கள் வந்து அப்படி பேசவும் மாட்டீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கன்ஃபியூஷன்லேயே மியாவே பார்த்துட்ருக்கா. கொஞ்ச நேரத்தில் அவள் ரியலைஸ் ஆகி, ஜேகே, சாரி ஜேகே, இது எனக்கு ஃபேவரட் ட்ரெஸ், அதான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். ஜேகே கன்ஃபியூஷன்லேயே, இட்ஸ் ஓகே மியா, நீங்கள் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. சார், சாரி சார், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது. அந்த வெயிட்டர் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஜேகேக்கு செம்ம கன்ஃபியூஷன். இப்படி உங்களை பார்த்ததே கிடையாது, என்ன இப்படி வேலை நடத்துக்கிறா? நான் பார்த்த பொண்ணு டோட்டலாக வேறு, ரொம்ப சாஃப்டான பொண்ணு. ஆனால் இவன் என்ன இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? வெளியில் வெறும் நடித்தாலோ, ஒரு வேளை என் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி இல்லையே. அன்னைக்கு விளாண்டுருந்தப்போ கூட என்னை கவனித்த மாதிரி எனக்கு தெரியல. என்னமோ கோவம் தான் இப்படி மாறிடுவா போல். சரி மியா, கிளம்பலாமா? எஸ் ஜேகே, கிளம்பலாம். அதுக்கப்புறம் அப்படியே காரில் போயிட்டுருக்காங்க. ஜேகேக்கு செம்ம கன்ஃபியூஷன். ஏன்னா 2 பேருமே டிஃப்ரெண்ட் கேரக்டரில் இருக்கீங்க. சரி, இதை நம்ம யோசித்து முடிவெடுக்கலாம். கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் தான் முடிவெடுத்தேன். பட் இப்போ என்னமோ எனக்கு டவுட்டாகவே இருக்குது. மியா? எஸ் ஜேகே. நீ அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் அவன் வீடே வந்துடுது. ஜேகே, நான் கிளம்புறேன், வீடு வந்துடுச்சு. எதாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். அப்புறம் அவன் இறங்கி போயிடுறா. ஜேகே அவன் ஃபுல்லாக அந்த கொஷினை முடிக்கிறதுக்குள்ளேயே. எனக்கு என்னமோ சரியாக படலை. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரிய வருது மியா வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்கன்ட்டு. உங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பி. எப்படியோ அவளுக்கு நல்ல பையன் கிடைச்சா சந்தோஷம்தான். அவள் ஹாப்பி தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த லக்கியானவனை நானும் பார்க்கணுமே. ஏன்னா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்ல. அப்புறம் நீங்கள் அப்படியே உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. ஜேகே உங்களை பார்க்குறான். ஆக்சுவலாக ஜேகே உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருப்பான், மியாவை பார்க்குறதுக்கு, ஆக்சுவலாக உங்களை பார்க்குறதுக்கு. நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்க. ஏய் மியா, ஹேய், நான் இங்கே இருக்கேன். அப்புறம் தான் நீங்கள் கவனிக்கிறீங்க அவளே. என்னைய கூப்பிட்டீங்க? ஒன்று தான், இங்கே வா. நீங்கள் அப்புறம் இந்த கார்கிட்ட போகிறீங்க. என்ன மியா, உன்னை கூப்பிட்டுட்டே இருக்க, நீ கண்டுக்காமல் போகிற? ஹாய், நீங்கள் யார்? நான் தான். ஏய், என்ன யாருன்னு கேட்குறியா? நான் தாண்டி சங்கு. என்ன அமினிஷியா தான் இருக்கா? மறந்துட்டியா? என்ன நைட்டு தான் நம்ம பேசணும். நைட்டு தான் பார்த்தோம் கூட. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே. நான் ஆக்சுவலாக என் பேர் வயன். வயனா? என்ன வளர் ரம்யா? வயன் உனக்கு இன்னொரு பேர் இருக்கா என்ன? ஹலோ, ஆக்சுவலாக எனக்கு ட்வின் சிஸ்டர் இருக்கா. அவள் பேர் தான் மியா, உங்களோட ஃபியான்ஸே. நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்கிட்டீங்க போல். மியா வீட்டில் தான் இருக்கா. நான் வேணா கூப்பிட்டு வரவா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அப்போது நான் பொண்ணு பார்த்துட்டு போனது உங்கள் சிஸ்டரையா? ஆமாம், என் சிஸ்டர் தான். ஓ, நீங்கள் தான் ஜங்குக்கா? உங்களை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் அழகாக இருக்கீங்க. ஷி இஸ் ஸோ லக்கி டு கெட் யூ. சரி, நான் மியா கூப்பிடவா? ஒரு நிமிஷம் நில்லுங்க.
நீங்க உங்க ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆயிடுச்சு. சொல்லுங்க ஜாங்கோக். ஏதாவது வேணுமா? இல்ல, ஒரு நிமிஷம். ஆக்சுவலா நான் உங்கள தான் பொண்ணு பார்க்க வந்தேன். உங்களுக்கு ஒண்ணும் புரியவே இல்ல. வாட்? என்னையா? எல்லாமே இதோட கன்டினியூஷன் நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் விஸ் வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய் ஆமி. சராங்கே.